அந்த சனி பகவானுடைய தசாகாலங்கள் இவர்கள் கும்பம், மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம் இந்த அணி லக்னங்களாக இருந்து சனி நல்ல அமைப்புகளில் அவர் இருந்து தசாவளனை நடத்தினார் அப்படின்னு சொன்னா படிக்காத மேதைகளாக கூட இவர்கள் ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு சனி திசை இவர்களை உயர்த்தி விடும். சோசியல் சர்வீஸு, ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, குவாரி தொழில், மைன்ஸ் தொழில், இரும்பு தொழில், அதுக்கப்புறம் அரசியல் பிரவேசங்கள், பொதுமக்கள் தொடர்பு, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில் போய் சர்வசாதாரணமாக குடியுரிமை வாங்கி வாழ்றது, இங்கே இருந்து அங்கே ஆட்களை அனுப்புவது, ஏற்றுமதி தொழில்கள், சாதாரண தொட்ட தொழிலுக்கு கூட பல பேரை வச்சு வேலையில் அமர்த்தி சம்பாதிக்கிறது, பல பேருக்கு வேலை கொடுக்கறது, பல குடும்பத்தை வாழ வைக்கிறது, அத்துணை நிலைகளையும் சனி பகவான் இவர்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் கொடுத்து விடுகிறார். ஒருவேளை சனி பகவான் எங்கேயாவது இருந்து நெகட்டிவாக இருந்து உட்கார்ந்து திசையை நடத்தினார் அப்படின்னு சொன்னால் குருவில் அந்த ஏற்பட்ட தாக்கம் என்பது இவர்கள் சனி திசையில் மீண்டு வருவதற்கே காலம் பிடிக்கும்.